அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5769. அதாவது என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. எவ்வளோ மாற்றி மாற்றி எடுத்தாலும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4ன்னு சொல்லிட்டு நான் டி போர்டில் கணக்கு பண்ணும்போது வந்தது 5. ஏ போர்டை விட்டுருவோம், அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. 0 அல்லது 2 தான் எடுத்தோம், ஆனால் 7 வந்துருக்கு. 0க்கு 7, 2க்கு 7ன்னு பவர். எனக்கு வந்து பி போர்டில் 5 அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நான் இங்கே எடுத்தது 58, இங்கே வந்தது 69 பிசியில். ஜஸ்ட்டு ஒரு எண்களில் அதை ப்ளஸ் பண்ணால் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எப்படிலாம் கணிப்பு எடுக்கிறோமோ இதே மாதிரி பேட்டர்ன் தான் அடுத்த வாரம் வியாழக்கிழமை எடுப்போம். அப்படி எடுக்கும்போது எடுக்கிற நம்பரில் ஒரு நம்பர் அப்படியே ப்ளஸ் பண்ணி, இதில் 50னா 59, சாரி 51 இல்லைனா 61, அதே மாதிரி இங்கே 58னா 5க்கு 6, 8க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை மாற்றிக்க வேண்டியதான். ஸோ எப்போவுமே நம்ம எடுத்த கணிப்பில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை அடுத்த வாரம் இதே ஃபார்முலாவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த ஃபார்முலா கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியும். அதை வந்து அடுத்த வாரம் அந்த சார்ட்டில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நானே அந்த வீடியோவில் நான் சொல்லிவிடுவேன். ஓகேவா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 5 தான் நான் சொல்லியிருந்தேன், ஆனால் 9ஆக வந்துருச்சு. இவ்வளோ தான் நேற்று நடந்த விஷயங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படி கணிப்பு பார்ப்போம். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரில. முந்தானத்து ரிசல்ட்டு 0334 அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நேற்று பவரில் எடுத்தேன். அது என்னம்மா எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3678 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்தேன். அந்த 3678 அப்படிங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3678 அப்படின்ட்டு இருக்கும்போது இதில் 769 சொல்லப்போனால் நேற்று வந்து 4D எடுக்க வேண்டியது. என்னென்னா இது ஜஸ்ட்டு பவரில் 0க்கு 3, 3க்கு 6, 6க்கு சாரி 3க்கு 7, 4க்கு 8ன்னு எடுத்தேன். இது அப்படியே என்ன ஆயிருக்குன்னா 7, 6, 9. இந்த பாருங்கள் 7, 6, 9. ஈஸியாக நேற்று முடிச்சிருக்கலாம் வேலையை. ஏதோ ஜஸ்ட் ஒரு பேட் லக்கில் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா இத்தனை செட்டு எடுத்து நம்மளுக்கு இப்போ அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதான் நம்ம நேற்று எடுத்ததும் கூட. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு செட்டு வந்து நம்ம பவரில் இன்றைக்கி பார்ப்போம். அது இன்றைக்கி தெளிவாக கெஸ்ஸிங் சிம்பிளாக இருக்கும், வேறு மெத்தடில் இருக்கும், ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோன்னா, இங்கே ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 4க்கு 9னா 9க்கு என்ன, 3க்கு 9னா 7க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் ஏசியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது இதுலேருந்து எனக்கு ஏசியில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து 4க்கு 7னா 9க்கு வந்து 2 வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3க்கு 9 அப்படின்னா 7க்கு வந்து எனக்கு 3 அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த பேட்டர்னில் நான் ஏசியில் 23 மட்டும் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாமே பி போர்டில் தான் மிஸ் ஆகும். ஸோ 23 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 23 நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. இது ரெண்டுமே கிராஸ் பேட்டர்ன். இப்படி அதாவது இதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இதை எடுத்து கவனிக்க போனால் எனக்கு வந்து 3க்கு 6 அப்படின்ட்டுருக்கு. 3க்கு 6 அப்படின்னா 6க்கு 3க்கு 5க்கு 8, 6க்கு 9. 3க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 9 அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஆனாலும் எனக்கு வந்து இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 3க்கு 6னா 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பவரில் டைரக்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 9 பவர். ஆனால் நான் 6க்கு 9 பவர் எடுக்காமல் 6க்கு 4ங்கிற பவர் எடுக்கிறேன். அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டில் அந்த 3 எடுத்துக்கிறேன், பி போர்டில் 4 அப்படிங்கிற ஒரு எண் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு கிடைச்சது 243. இங்கே 7905. 0க்கு 5 அப்படின்னா 5க்கு வந்து 7. ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. எனக்கு இன்றைக்கி கிடைச்சது 7243. ஒருவேளை இந்த 7243 இல்லாமல் வந்தால் என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 4ன்னு வருது. அப்போ 3க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி வரலாம். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேளை இந்த 7 வந்து இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு போர்டில் இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு எப்படி இருக்குன்னா அதான் 7243 ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்களேன். அடுத்த பேட்டர்னுக்கு வருவோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னொரு பேட்டர்னில் எடுப்போம். சரி, என்னென்னா போன வாரம் காருண்யா ப்ளஸுக்கு சொர்ண கேரளத்துக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு லஞ்ச். என்றைக்குமே இதை பார்க்காம இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அதை பார்த்து தான் ஆகணும். ஒரு நாளும் இந்த பேட்டர்ன் மாறும்போது, ஒரு வாரமும் பேட்டர்ன் மாறும்போது நான் இதெல்லாம் கவனித்து தான் பார்க்குறேன். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ போன வாரம் காருண்யா ப்ளஸுக்கு சொர்ண கேரளத்தில் வந்து
56 44 இருக்குது. ஸோ இங்கே 57 69 இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே 5க்கு 8ங்கும்போது அந்த ஃபாலோப்பில் 8, இங்கே 6க்கு 7னா 7க்கு 8, அதே மாதிரி இங்கே 4க்கு 2னா 6க்கு வந்து 4, நான் சொன்ன மாதிரியே 4, இங்கே 4க்கு 7னா 9க்கு வந்து 2. எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா 88 42 அப்படின்னு கிடைக்கிது. அதாவது நேற்று எத்தனை நண்பர்கள் நம்ம பவர் சார்ட் கமெண்ட்டில் லிங்க் பண்ணியிருந்தேன், எத்தனை நண்பர்கள் அதை பார்த்தீங்க, எத்தனை நண்பர்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அந்த டீட்டெயில் வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். எப்படின்னா நம்மளுக்கு எப்படி இந்த ரிசல்ட் வரும்போது அதை பவர் சார்ட்டில் எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில் வீடியோவே இருக்கிறது தான் அந்த வீடியோ. அந்த வீடியோவில் எத்தனை நண்பர்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த பார்த்த நண்பர்களுக்கு எந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை ஏதோ உங்களுடைய மொழியில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உரிய டாஸ்க்கு. இதை நீங்கள் நான் அந்த ஃபார்முலா வச்சு தான் நான் தினசரி கணிப்புகள் எடுத்துகிட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன அனுபவத்தில் ஒரு நாளும் இப்படியெல்லாம் மாறி வரும் அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் அது சொல்ல போனாலும் இதுக்கு பாஸ்ட் ரிசல்ட்டில் அப்படிங்கும்போது இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி அப்படிங்கும்போது இதில் எப்படி வருது, இதில் மோஸ்ட்லி எப்படி கொண்டு வராங்க, எப்படி காப்பி ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இது வழியாக இது பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சும்மா கிராஜுவலாக பார்க்காம இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ ஓகே. 88 42ங்கிறது எனக்கு கிடைக்குது. அதாவது நான் எடுத்தது 72 43. போன வார ரிசல்ட் வச்சு மேட்ச் பண்ணும்போது 88 42. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இங்கே 42 43ங்கிறத நான் பிசியில் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இன்னொரு விஷயம் 7க்கு சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏசி வந்து நான் எழுதிக்கிறேன். ஏசியில் வந்து 23 அப்படிங்கிறது ஏசியில் எழுதிக்கிறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் 42 43 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ தேவையானது வந்து ஏ போர்டில் என்ன வரும் அப்படிங்கிறதான். ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக 2 அப்படிங்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 84 இருக்குது, இங்கே 74 இருக்குது. ஸோ ஏசியில் 84ஐயும் 74ஐயும் சேர்த்துங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 2க்கு 4 இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 88 42 இருக்கா? ஓகே, இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு 3Dயில் இப்படி கிடைக்கிது. இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 724 884, ஓகேவா? அதே மாதிரி 243 842 இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். டிபோர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8ன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 கிடைக்குதா? அப்போ அதை அப்படியே சி போர்டில் 2 3 4, அவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் 2 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 2க்கு பவர் 4 அப்படிங்கிற மாதிரி. அதாவது 7க்கும் 4 6க்கும் 4 9க்கும் 2 7க்கும் 2 6க்கும் 2 எதுவாக இருந்தாலும் எங்கே சுற்றி வந்து நின்னாலுமே 2 4க்குள்ளே தான் வந்து நிற்கணும். ஏன் அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு 72 43 நான் எடுத்தேன், 88 42 எடுத்திருக்கேன். இதில் இங்கே 24 இருக்குது, 42 இருக்குது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல் போர்டில் 2 அல்லது 4க்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் நீங்கள் என்ன ஒரு 4 விஷயம் செய்யலை. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன், அந்த கணிப்பு எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா ஏன் மிஸ் ஆகுது, எதனால் மிஸ் ஆகுது, எங்கே நம்ம அதை விட்டோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அடுத்த நாள் வீடியோவில் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாவில் எடுக்கலாம். ரிசல்ட் வந்தது ஒன்று, நான் எடுத்தது ஒன்று, அப்போங்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு போர்டில் நிற்கிது. ஒரு சொல்ல போனால் டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் நான் சொன்னது நிற்கிதுன்னா அப்போ ஏபிசியில் வரலன்னா அப்போ ஒரு நாள் அங்கன்னா ஒரு நாள் இப்படி சொல்லிட்டு மாற்றி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு சின்ன கெஸ்ஸிங் ஸ்ட்ராட்டஜியில் மாற்றிக்க வேண்டியதான் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய தகவலாக இருக்குது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அனைத்து நண்பர்களும் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோளை கொடுக்குறேன். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை நண்பர்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின்ட்டுன்னு சொல்லுங்கள். ஜாயினை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 359 ரூபான்னு அந்த இது காமிக்கும். அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின்ட் அப்படி சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான் விஷயம். அது ஈஸியாக உங்களுக்கும் இருக்கும். அதனால் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நம்ம சேனலை பற்றி நல்லா தெரியும், நம்ம கணிப்புகள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன ஏதுன்றது. அதனால்
உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்வீங்களா? பார்க்குறேன். நன்றி.